ஸோ விவோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க லான்ச் பண்ணுற ஒவ்வொரு வி சீரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா புதுசாக இனோவேஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாடலுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் புதுசாக விவோ லான்ச் பண்ண போகிற V27 ஸோ இந்த சீரிஸில் என்னென்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ அஃப்ராஸ் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 1 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிசைனு இதில் என்ன ஓவரால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். விவோ V27 சீரிஸ் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பேக் சைடில் வந்துட்டு ஒரு கேமராவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃப்ளாஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அந்த செட்டப்லேயே கொடுத்துருக்காங்க. பட் அது ஃப்ளாஷ் ஆஃப் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எப்பயுமே டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் அது இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கவு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 30,000 பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். V27 சீரிஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா கவு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 27 சரி 27 ப்ரோவும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5G மொபைல் கூட பார்த்தீங்கன்னா அது கவு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் பார்க்குறப்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரியும் ஃபீலாக இருக்குது. ஸோ ஸ்லிம்மாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ வர மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரி எம்ஏஹெச் வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஸோ மொபைல் சைஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக்கிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு விவோ V27 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க தரப்புன்னு சொல்ல வராங்க. ஸோ அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP செல்ஃபி கேமரா கொடுப்பாங்க. பேக் சைடில் வந்துட்டு 64 MP செல்ஃபி கேமரா ரியர் கேமரா கொடுப்பாங்க அப்படின்னு தான் என்னோட நினைக்கிறேன் நான். ஸோ மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் அதில் என்ன கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராசர். ஸோ ப்ராசர் பார்த்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ டைமென்சிட்டி 7,000 ப்ளஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வரட்டும் அதையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எல்லா மொபைலையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து கரெக்டாக இருக்குதும். ஸோ மொபைல் டக்குன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஃபீல் இருக்குது அப்படின்றத எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.